ஹாய் வெல்கம்ங்க. திஸ் இஸ் லிட்டில் டைமண்ட் ஆர். நம்ம இப்போ பார்க்குறது வந்து ஊட்டியில் பொட்டானிக்கல் கார்டன். பார்க்க வேண்டிய இடங்க. 55 ஏக்கர்ஸ் வந்துட்டு இந்த லேண்ட் இருக்குது. இந்த பொட்டானிக்கல் கார்டனோட லேண்டு நிறைய டால் டால் ட்ரீஸு. இந்த படத்துலலாம் பார்ப்போம் இல்லைங்களா, நிறைய பாட்டுகளுடைய சீன்ஸ் எல்லாமே இங்கே தான் எடுத்திருப்பாங்க போல். நல்லா இருக்கும். அப்படியே ஃபுல்லாக அப்படியே க்ரீனிஷாக அப்படியே ஃபுல்லாக இடத்தையே வந்து என்ன கவர் பண்ண மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். மலைவாழ் மக்கள்லாம் இங்கே வாழ்ந்ததாக சொல்லுவாங்க. அது மேலே இருக்குங்க. பார்க்கலாங்க. இதில் வந்து கிளாஸ் ஹவுஸுன்னு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளார்ஸு பிளான்ஸ் எல்லாமே இருக்கும். பார்க்கலாம். நம்ம வந்துட்டு இங்கெல்லாம் போனோங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். டைம் போகிறதே உங்களுக்கு தெரியாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்துட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போகலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டீ ஃபேக்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அப்படிதாங்க. நிறைய லேண்ட் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ டீ ஃபேக்ட்ரிக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்வென்ச்சரஸ் பண்ணுற மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. அங்கே மலையில் போனதுனால அந்த சீன் பார்க்குறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நம்ம வீடியோவில் அப்படி கவர் பண்ண முடியல ஃபோனில். பட் நேரில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அந்த படத்தில் பார்க்குற மாதிரி அந்த மலை மேகம்லாம் ஃபுல்லாக அப்படியே மேகமாக இருந்துச்சு. மலை ஃபுல்லாக மேகத்தால் கவர் பண்ணியிருந்துச்சு. அந்த ஊட்டியே நம்ம அந்த டீ ஃபேக்ட்ரி அங்கேருந்து பார்க்கலாம். காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. பார்க்குறீங்க இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஊட்டியோடைய கவரப் தான். டீ ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ரெண்டுமே வந்து டீ ஃபேக்ட்ரி இருக்குது, உள்ளார சாக்லேட் ஃபேக்ட்ரியும் இருக்குது. இப்போ நீங்கள் டீ ஃபேக்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளார போயிட்டு நீங்கள் டீ எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம காமிக்கிறாங்க. உள்ளார சாக்லேட் ஃபேக்ட்ரியோ இல்லை டீ ஃபேக்ட்ரியோ போகும்போது சாக்லேட் கொடுத்தாங்க, என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்தாங்க. அதுக்கும் அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க. ஆனால் ஒரு பியோர் குட் சாக்லேட் நமக்கு அந்த டேஸ்ட் பண்ண ஃபீல் சூப்பராக இருக்குது. இதில் 30 ருபீஸ் நினைக்கிறேன். அந்த ஒரு டிக்கெட்டுக்கு அதை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி போய் உள்ளார பார்க்கும்போது உள்ளார வந்து அந்த டீ எப்படி வந்துச்சு, எப்போ இருந்து வந்துச்சு அப்படிங்கிற அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் அந்த ஒரு போர்டாட்டம் வச்சு பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்ஸு அதோட இதெல்லாம் எழுதியிருக்காங்க. நல்லா இருக்குது. பார்க்கவே நல்ல நமக்கு ஃபீல் கிடைக்கிது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா, இப்போயாவது தெரிஞ்சுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டீ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இலை அது போனவே அந்த வாசம் அடிக்கும் உங்களுக்கு. அப்புறம் நமக்கு ஒரு டேஸ்ட் பண்ணுறதுக்காக டீ கொடுப்பாங்க, குடிக்கலாம். அந்த நம்ம இங்கெல்லாம் ஃபுல்லாக சவுண்டு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே போயிட்டு இந்த மெஷின் சத்தம், இந்த டீ வாசம், மழை வாசம் இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு எல்லாமே விற்கிறாங்க. அவங்களுக்கு ஜெர்க்கின்னு, இந்த சாக்லேட்ஸ் நிறைய. இது வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரியும் உள்ளார இருக்கும். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் எல்லாமே இருக்கும். நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான பிளேஸு. அடுத்தது நாங்கள் போனது வந்துட்டு பார்த்திங்க மியூசியம், வேக்ஸ் மியூசியம் வந்து முன்ன போனதுக்கு இப்போ போனதுக்கு அப்படியே தான் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஒரு டிக்கெட் வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஊட்டியில் இதுவும் பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான் வேக்ஸ் மியூசியம் இல்லைங்களா. வேக்ஸில் நமக்கு பிடித்தமான கடவுள், நமக்கு பிடித்தமான மனுஷங்க அப்படியே தத்ரூபமாக இருக்கும். ஒரு மெசேஜும் சொல்லியிருப்பாங்க. இங்கே பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறது எல்லாமே அதில் இருக்குது. 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் பார்க்கலாம் எல்லாமே வந்து ஒன்ஸ் பார்க்கலாம் நீங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸு, ரவீந்திரநாத் தாகூர், திலக்கு, நேரு அவர்கள் எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க. நல்லா இருக்குது. இன்னும் நிறைய பேர் கூட இருக்காங்க. அடுத்தது நீங்கள் நெக்ஸ்ட்டு த்ரெட்டு மியூசியம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஃப்ளார்ஸு, லேக்கு இப்படி நினச்சிக்கிறது, ரிவர்ஸு எல்லாம் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. இது எல்லாமே த்ரெட்டால் செஞ்சதுங்க. இந்த ஃப்ளார் இப்போ நீங்கள் பார்க்குற ஃப்ளார்ஸ் கூட த்ரெட்டால் செஞ்சது. ஒரு லீஃபு, ஒரு ஸ்டெம்மு எல்லாமே த்ரெட்டால் செஞ்சதுங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இப்படிலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நமக்கு சேல்ஸ்க்கு இது வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம். என்ன கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக இருக்கும், எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பரவாயில்லைங்க. இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்காது இல்லைங்களா. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அது எல்லாமே த்ரெட்டு தான். அந்த சின்ன சின்ன பூ, இந்த பாட்டில் வச்சுருது எல்லாமே த்ரெட்டு தான். எனக்கு ரொம்ப வண்டராக இருந்துச்சு. நீங்களும் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா த்ரெட்டு மியூசியத்துக்கு போங்க, நல்லாயிருக்கும். அடுத்தது ஹார்ஸ் ரைடிங் எல்லாமே இருக்குதுங்க. இங்கே இல்லாததுலாம் இல்லை. ஒரு 2 டேஸ் நல்லா லீவ் போட்டு போனீங்க அப்படின்னா
சூப்பராக என்டர்டெயின் பண்ணலாம், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது நம்ம இப்போ அவலாஞ்சி. அவலாஞ்சி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏக்கர் வந்து அந்த லேக் வந்து கவர் ஆகுது. இதோட பைக்கரா வாட்டர் ஃபால்னு இருக்குதுங்க, அது சூப்பராக இருக்கும். ஆனால் நடந்து போகணும், அவ்வளோதான். அது இந்த வாட்டி எங்களால் கவர் பண்ண முடியல. ஆனால் நீங்கள் அந்த பைக்கரா லேக்குக்கு போங்க, சூப்பராக பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ் அங்கே போங்க, நல்லாயிருக்கும். இது வந்து அவலாஞ்சி. இப்போ நம்ம பார்க்குறது வந்து அவலாஞ்சிங்க. நம்மளை உள்ளார அலோலாம் பண்ண மாட்டாங்க. இதில் நிறைய ஃபிலிம் ஷூட்லாம் பண்ணியிருக்காங்க, உள்ளார அலோ பண்ண மாட்டாங்க நம்மளை. ஆனால் போய் பார்க்கலாம், வெளியே ரோட்லேருந்தே பார்க்கலாம். நீங்கள் அந்த சில்னஸ் என்கிட்ட ஃபீல் பண்ணலாம், நல்லா இருக்குங்க. பைக்கரா லேக்கு, நான் சொல்கிறது வந்து பைக்கரா வாட்டர் ஃபால்ஸு, அது சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா பைக்கரா லேக்குன்னு சொல்லிட்டு. பைக்கரா லேக், பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ் வேறேங்க, பைக்கரா லேக் வேறேங்க. இப்போ நம்ம பார்க்குற பைக்கரா லேக்கு, இதில் வந்து ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸுங்க, எல்லாமே குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்னடா எல்லாமே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஊட்டியே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், செம்ம ஃபீலு. அதனால தான் நம்ம படம் எல்லாமே வந்து எல்லாம் அங்கே தான் எடுக்கிறாங்க. ஊட்டி அப்போல்லாம் அங்கே தானே போவாங்க, ஊட்டி கொடைக்கானல் இப்பயும் அப்படி தான் எடுக்கிறாங்க. இப்போ கூட ஃபாரினர்ஸ் கண்ட்ரிஸ் போகிறாங்க. ஆனால் ஏன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ போகும்போது தான் தெரியுதுங்க, அவ்வளோ நல்ல நீங்கள் போனவே மூடு சேஞ்ச் ஆகுங்க, சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்களேன், இந்த லேக்கோடைய அது அந்த செட்டிங்கே பாருங்களேன், ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நமக்கு இந்த படத்தில் பார்க்குறது எல்லாமே இங்கே இருக்குது இல்லைங்களா. போட்டு இருக்குது, போட்டுக்கு வெயிட் பண்ணி தாங்க போகணும். ஒரு போட்டுக்கு வந்து இவ்வளோன்னு இருக்குது, ஒரு 6 மெம்பர்ஸ் 7 மெம்பர்ஸ்ன்னு இருக்குது. கண்டிப்பாக பைசா பற்றி பார்க்காதீங்க, போங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்ம இது வந்து என்ட்ரன்ஸ்லேயே வருங்க, இந்த லா ஃபால்ஸ் அப்படிங்கிறது என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். இதை தாண்டி தான் நம்ம ஊட்டிக்கு போவோம். இது இல்லாமல் இன்னும் ஊட்டியில் வந்து பைன் ஃபாரஸ்ட்லாம் இருக்குதுங்க. நீங்கள் பைக்கரா லேக் இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அது போகும்போதே அந்த பைன் ஃபாரஸ்ட் இருக்கும். அந்த ரோடு பிடிச்சிங்கனாவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே நம்ம உங்களுக்கு வந்துட்டு பார்க்கும்போது, நம்ம இந்த சிட்டிலாம் இருந்துக்கிட்டு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இதில் இருக்கிறதோட நீங்கள் இந்த மாதிரி போனீங்கன்னா ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும், நமக்கு தனி ஃபீலாகவும் இருக்கும். தேங்க்யூங்க.